Coreldraw டிஃபால்ட்டா புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் எனேபிள் பண்ணும்போது, ஒரு லெவல்ல மட்டும் தான் எனேபிள் ஆகும். நீங்க இப்ப ஸ்க்ரீன்ல பார்க்குற மாதிரி. இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒவ்வொரு லெவல்லயும் புல்லட்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லெவல்லயும் நம்பர்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த மாதிரி மல்டி லெவல்ல புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்க எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஃபுல் டெக்ஸ்ட் ஃப்ரேமே செலக்ட் பண்ணிட்டு புல்லட் நம்ம அப்ளை பண்ணும்போது, எல்லா லைன்லயும் புல்லட்ஸ் எனேபிள் ஆகும். இன்கேஸ் எம்ப்டி லைன் இருந்தாலும் அதுலயும் புல்லட்ஸ் எனேபிள் ஆகும். அந்த இடத்துல கர்சர் எனேபிள் பண்ணிட்டு டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த லைன்லயும் தேவையில்ல. அதையும் டீஆக்டிவேட் பண்றேன். நம்பரிங்லயும் பார்த்தீங்கன்னா, அதே போல தான். ஃபுல் டெக்ஸ்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு நம்ம நம்பர்ஸ் குடுத்தோம்னா, ஃபுல்லா எல்லா லைன்லயுமே நம்பர் எனேபிள் ஆகும். பேராகிராஃப் டெக்ஸ்ட்ல மட்டும் தான் இந்த புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் எனேபிள் ஆகும். ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட்ல எனேபிள் ஆகாது. இப்ப இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம நம்ம ஆர்டிஸ்டிக்கா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் மெனுல கன்வெர்ட் டூ ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட். அதனுடைய ஷார்ட்கட் கண்ட்ரோல் F8. ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட்ட பேராகிராஃபா கன்வெர்ட் பண்ணலாம். பேராகிராஃபா ஆர்டிஸ்டிக்கா கன்வெர்ட் பண்ணலாம். இப்ப இது ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே ஆப்ஷன் தான் பேராகிராஃபா கன்வெர்ட் பண்றதுக்கு. இப்ப இந்த இடத்துல பாருங்க கன்வெர்ட் டூ பேராகிராஃப் டெக்ஸ்ட்னு சேஞ்ச் ஆயிடும். பட் ஷார்ட்கட் வந்து ஒரே ஷார்ட்கட் தான். இப்ப ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட் தான் செலக்ட் இருக்கு. ப்ராப்பர்ட்டி பார்ல பாருங்க அந்த ஆப்ஷனே எனேபிளே இல்ல. ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் நம்ம மேனுவலா தான் யூஸ் பண்ணணும். நம்பர்ஸ்க்கு நம்ம எப்பவும் போல நம்பர்ஸ் டைப் பண்ணுவோம். 1, 2 அப்படின்னு டைப் பண்ணிக்குவோம். புல்லட்ஸா இருந்தது அப்படின்னா, கிளிப்ஸ்ல இருந்து யூஸ் பண்ணிக்கணும். கிளிப்ஸ்ல நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம பார்த்திருப்போம். கிளிப்ஸ்ல இருந்து அந்த டிசைன வந்து புல்லட்ஸ் மாரி நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். எகைன் நான் அதே டெக்ஸ்ட் ஃப்ரேமே கொண்டு வந்துடுறேன். இப்ப இந்த 2 ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி பார்ல ஷார்ட்கட் மாரி தான் குடுத்திருப்பாங்க. டெக்ஸ்ட் மெனுல புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் தனியாவே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்றேன். இப்ப இந்த லிஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம புல்லட்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். பட் இங்க வந்து நமக்கு எதுவுமே காமிக்கல. எதனாலன்னா, மேல இருக்கக்கூடிய இந்த 2 லைன்ல நம்ம வந்து புல்லட்ஸ் குடுக்கல. அதனால இந்த இடத்துல நமக்கு டிஸ்ப்ளே ஆகல. இப்ப இத கேன்சல் பண்ணிட்டு, எந்த இடத்துல நம்ம புல்லட்ஸ் குடுத்துருக்கோமோ, அத மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, எகைன் டெக்ஸ்ட் மெனுல புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் குடுக்குறேன். இப்ப பாருங்க அது எனேபிள்ல இருக்கு. இப்ப நமக்கு ஆக்டிவ்ல இருக்குது புல்லட்ஸ். ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கு. இதுல மொத்தம் 9 லெவல்ஸ் குடுத்துருக்காங்க. செகண்ட் லெவல் நம்ம செலக்ட் பண்ணும்போது, என்ன ஃபாண்ட், என்ன டிசைன்ன்றது இங்க காமிக்கும். ஃபர்ஸ்ட் லெவல் செலக்ட் பண்றேன். நம்ம பேராகிராஃப்ல என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோமோ, அந்த ஃபாண்ட்ல இருக்கக்கூடிய டிசைனே யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஆப்ஷன் ஆக்டிவ் பண்ணோம்னா, இந்த இடத்துல ஃபாண்ட் வந்து டிசேபிள் ஆயிடும். இந்த இடத்துல சைஸும் டிசேபிள் ஆயிடும். டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அது மட்டும் வரும். பட் இதுல இருக்கக்கூடிய டிசைன வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஏரியல் ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏரியல் ஃபாண்ட்ல என்னென்ன கிளிப்ஸ் எல்லாமே இருக்கோ, அது எல்லாமே இங்க டிஸ்ப்ளே ஆகும். இதுல நமக்கு ஏதாவது டிசைன் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா, அத யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாம டிஃபரண்டான ஃபாண்ட்ல நம்ம யூஸ் பண்ணும்போது, இந்த ஆப்ஷன டீஆக்டிவேட் பண்ணிட்டு, இந்த இடத்துல ஃபாண்ட்ட செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி விண்டிங் செலக்ட் இருக்கு. விண்டிங்ஸ் ஃபாண்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய டிசைன்ஸ் இருக்கும். இதுல நான் டிசைன் சேஞ்ச் பண்றேன். இந்த மாரி டிஃபரண்டா நம்ம ஃபாண்ட்ட சூஸ் பண்ணும்போது, ஸ்டைல சூஸ் பண்ணும்போது, அந்த புல்லட்டுடைய சைஸையும் நம்ம இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது சைஸ் சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு லைனுக்கு இடையில லைன் கேப் இன்கிரீஸ் ஆகுது. அடுத்து இந்த இடத்துல குடுத்திருக்க ஆப்ஷன் டெக்ஸ்ட்டும் அந்த புல்லட்டுடைய பேஸும் ஒரே லைன்ல இருக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. இன்கேஸ் அந்த புல்லட் வந்து கொஞ்சம் மேல இருக்க மாதிரி இருந்தா, இப்ப நான் ஓகே குடுத்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்றேன். இந்த லெவல் வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருந்துச்சுன்னா, நம்ம அத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ இன்கிரீஸ் பண்றேன். 5 பாயிண்ட் குடுக்குறேன். இந்த பேஸ் லைன்ல இருந்து கொஞ்சம் மேல ஷிஃப்ட் ஆயிருக்கு பாருங்க. ஆக்சுவலா நமக்கு இருக்குது கரெக்ட்டா இருக்கு. அத 0 பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த புல்லட்டுக்கும் அந்த டெக்ஸ்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் இந்த இடத்துல 10 குடுக்குறேன். அந்த கேப்ப வந்து இன்கிரீஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் மேல இருக்க அந்த ஆப்ஷன் பாருங்க. டெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கும் அந்த புல்லட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்ப வந்து இங்க இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இங்க 10 குடுக்குறேன். ஓகே குடுத்துட்டு மினிமைஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. டெக்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து 10 உள்ள மூவ் ஆயிருக்கு. புல்லட்ல இருந்து டெக்ஸ்ட் மூவ் ஆயிருக்கு. இந்த இடத்துல நமக்கு பிளாங்கா இருக்கு. எதனாலனா மேல வந்து நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இருந்து டெக்ஸ்ட் வந்து உள்ள மூவ் பண்ணியிருக்கோம். இத 0ன்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். இந்த கேப் 6 சேஞ்ச் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் லெவல் செலக்ட் பண்றேன். இதுல ஏரியல் ஃபாண்ட் இருக்கு. கிளிப்ஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளெயினான ரவுண்ட் இருக்கு. இத சாலிடா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்து 3 லெவல்ல விண்டிங்ஸ் ஃபாண்ட்ல டிக் இருக்கு. இதுல இருக்க ஆப்ஷனே இருக்கட்டும். ஓகே குடுத்துர்றேன். இப்ப இந்த டெக்ஸ்ட்ல இந்த 2 லைனும் நமக்கு செகண்ட் லெவல்ல வரணும். டெக்ஸ்ட் பேனல்ல இந்த ஆப்ஷன் நம்ம இந்த 10த் சாப்டர் ஃபுல்லாவே பார்த்துட்டு இருக்கோம். டெக்ஸ்ட் மெனுல டெக்ஸ்ட்ன்னு இருக்கும். கண்ட்ரோல் T அதோட ஷார்ட்கட். இந்த பேனல்ல பேராகிராஃப்ல கீழ பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. இன்கிரீஸ் இன்டென்ட், டிக்ரீஸ் இன்டென்ட். இதே ஆப்ஷன் ப்ராப்பர்ட்டி பார்லயும் குடுத்திருப்பாங்க. இன்டென்ட் ஆப்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். 3 வகையான இன்டென்ட் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். லெஃப்ட் லைன் இன்டென்ட், ஃபர்ஸ்ட் லைன் இன்டென்ட், ரைட் லைன் இன்டென்ட். இந்த இன்கிரீஸ் இன்டென்ட் ஆப்ஷன கிளிக் பண்ணும்போது, அந்த டெக்ஸ்ட் வந்து உள்ள மூவ் ஆயி வரும். செகண்ட் லெவலுக்கு மூவ் ஆயிடுச்சு. அடுத்து எகைன் அதே இன்கிரீஸ் இன்டென்ட் குடுக்குறேன். அது 3 லெவலுக்கு மூவ் ஆகுது. இப்ப புல்லட் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க.
3 லெவல்ல மூவ் பண்ணிட்டோம். அத திரும்ப நார்மல் லெவலுக்கு இல்ல பிகினிங்க்கு கொண்டு வரதுக்கு டிக்ரீஸ் இன்டென்ட் யூஸ் பண்ணணும். இது 2ண்ட் லெவல் யூஸ் பண்றேன். அடுத்து இந்த டெக்ஸ்ட் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு, அதையும் இன்கிரீஸ் இன்டென்ட் குடுக்குறேன். அடுத்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு இன்கிரீஸ் இன்டென்ட் குடுக்குறேன். டெக்ஸ்ட்ட செலக்ட் பண்ணிக்கிறேன். லெவல் 1 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு லைன்ல தான் இருக்கு. அதாவது சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3. லெவல் 2ல பாருங்க, மேல இருந்து இதுவரைக்கும் எல்லாமே சிங்கிள் லைன்ல தான் இருக்கு. இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா 2 லைன் வருது. அது வந்து 2ண்ட் லெவல்ல இருக்கு. ஸோ 2ண்ட் லெவல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல பாருங்க, அலைன் லைன்ஸ் இன் எ லிஸ்ட் ஐட்டம். லிஸ்ட் ஐட்டம் எங்க இருக்கோ, அந்த இடத்தையே 2ண்ட் லைனும் அலைன் ஆகுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டா நமக்கு ஆக்டிவ்ல இருக்கு. அத டீஆக்டிவேட் பண்றேன். இப்ப அந்த டெக்ஸ்ட் பாருங்க, டெக்ஸ்ட் ஃப்ரேம் உடைய ஸ்டார்ட்டிங்க்கு மூவ் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும்போது, அந்த டெக்ஸ்ட் வந்து இந்த லிஸ்ட் ஐட்டம் எங்க இருக்கோ, அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா அலைன் ஆயிடும். இப்ப இதுல இருக்க ஆப்ஷன் எல்லாமே நம்ம புல்லட்ஸ்க்கு பார்த்துட்டோம். அடுத்து நம்பர்ஸ்க்கு பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ட செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து நம்பர் எனேபிள் ஆயிடுச்சு. இந்த நம்பர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து ஸ்டைல் டிஃபரெண்ட்டா குடுத்திருப்பாங்க. அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல 1, 2, 3 குடுத்திருக்கோம். 2ண்ட் லெவல் சூஸ் பண்றேன். இந்த இடத்துல ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1, 2, 3 அடுத்து 1.11 அந்த மாதிரி. ரோமன் லெட்டர். அதுல ஸ்மால் லெட்டர் அண்ட் கேப்பிட்டல்ஸ் குடுத்துருக்காங்க. அல்பாபெட்ஸ் குடுத்துருக்காங்க. அண்ட் டிஃபரெண்ட் லாங்குவேஜ்லயும் இங்க குடுத்துருக்காங்க. 2ண்ட் லெவலுக்கு இந்த ஸ்டைல் நான் சூஸ் பண்றேன். அடுத்து 3rd லெவல் செலக்ட் பண்ணிட்டு, அதுல அல்பாபெட் சூஸ் பண்றேன். ஓகே குடுத்துர்றேன். இந்த 2 லைன செலக்ட் பண்ணிட்டு, இன்கிரீஸ் இன்டென்ட் குடுக்குறேன். 2ண்ட் லெவல். எகைன் கிளிக் பண்றேன். 3rd லெவல்ல அல்பாபெட் சேஞ்ச் ஆயிருக்கு. டிக்ரீஸ் இன்டென்ட் கிளிக் பண்ணி 2ண்ட் லெவலுக்கு மூவ் பண்றேன். அடுத்து இந்த டெக்ஸ்ட்லாம் செலக்ட் பண்ணிட்டு இன்கிரீஸ் இன்டென்ட். இந்த டெக்ஸ்ட்ட செலக்ட் பண்ணிட்டு இன்கிரீஸ் இன்டென்ட் குடுக்குறேன். மறுபடியும் டெக்ஸ்ட்ட செலக்ட் பண்றேன். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் புதுசா குடுத்துருக்காங்க. பிரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். நம்பர்ஸ்க்கு முன்னாடி ஏதாவது நம்ம ஆட் பண்ணணும்னா பிரிஃபிக்ஸ்ல குடுத்துக்கணும். இந்த இடத்துல கேப்பிட்டல் ஏ குடுக்குறேன். இப்ப சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும் ஆல்பபெட் வந்து முன்னாடியே வந்திருக்கு. டிஃபால்ட்டா சஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா, டாட் இருக்கு. இப்ப இந்த இடத்துல டாட் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஹைஃபன் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஹைஃபன் ஒரு கிரேட்டர் தென் குடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்மளால பிரிஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். சஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். இப்ப இதுல இருக்க ஆப்ஷன்லாம் பொறுமையா யூஸ் பண்ணி பாருங்க. Coreldraw பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே டிசைனிங் சாஃப்ட்வேர் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க Coreldraல ஒரு தடவ பொறுமையா இத லேர்ன் பண்ணீங்கன்னா, இல்லஸ்ட்ரேட்டர், InDesign, Photoshop எல்லாம் அதே ஆப்ஷன் தான் வரும். நீங்க திரும்ப திரும்ப புதுசா லேர்ன் பண்ற மாதிரி இருக்காது. பட் ஒரு சாஃப்ட்வேர் நீங்க லேர்ன் பண்ணும்போது, ரொம்ப பொறுமையா அத லேர்ன் பண்ணுங்க. ஃபண்டமெண்டலா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மத்த சாஃப்ட்வேர் அத எளிமையா உங்களால யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி மைண்ட்ல வச்சு பிகினர்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.